மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முழுமை அடைவது, வெற்றி அடைவது என்பதை குறிக்கக்கூடிய நல்ல தினம். குறிப்பாக உடல் நலம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறவங்களுக்கு உடல் நலம் தேரும். அவர்களுடைய அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடியதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப புண்ணியமான சிறப்பான தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும், சுபமான பலன்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல செல்வ விருத்தியும் சந்தோஷத்தையும் பெற்று தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினமான் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது ரொம்ப சிறப்பாக வளர்ச்சியை பெறும். மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தினமாக இது அமைகிறது. தொட்டதெல்லாம் துலங்கும் என்பார்கள். அது போன்ற ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். ஆனால் சுபமான நல்ல பலன்கள் காத்திருக்கின்றன. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப வெற்றியை தரக்கூடிய மன சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது அமையிறது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மனசில் தேவையில்லாத குழப்பங்களை அண்டவிடாமல் பார்த்து கொள்வது அவசியம். இந்த தேவையில்லாத குழப்பங்களால் தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிட்டு இருப்பீங்க. இது எப்படின்னா, பின்னால் ஒரு 3 நாட்கள் கழித்தோ இல்லை 3 மாதம் கழித்தோ எனக்கு இது நடந்து விடுமோ அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த தேவையில்லாத குழப்பம். அந்த நிகழ்வே நடக்காமல் போகலாம், அந்த நிகழ்வே இல்லாமல் கூட போய்விடலாம். அதனால் எதுலையுமே நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அப்படி செயல்படும் பொழுது, குழப்பங்களை நீக்கும் பொழுது இந்த ஒரு நாளே உங்களுக்கு ஒரு வரமாக மாறிவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். நம்ம தொடங்க எந்த ஒரு விஷயமுமே நன்றாக வளர்ச்சி பெறும். அடுத்து புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேண்டாத வம்புக்கு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருந்து தெய்வ பக்தியோடு இருக்கும் பொழுது நன்மைகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம். சில எதிர்பாராத சில நன்மைகளை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம், பேசக்கூடிய ஒரு இது மனம் லேசாகும். மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினமாக அமையும். சில நல்ல மறக்க முடியாத நல்ல அனுபவங்களை பெற்று தரக்கூடிய தினமாக கூட இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டாதவர்கள், உங்களுக்கு பிரச்சனைகளை தருபவர்கள், இவர்களெல்லாம் உங்கள் பாதையை விட்டு விலகி போவார்கள். நல்ல சுபிட்சமான சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். இந்த தினத்தில் ஆரோக்கியம் மேம்படும், செல்வ நிலை உயரும். இதில் இருக்கக்கூடிய
நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம், மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இணக்கமான நல்ல பலன்கள் ஏற்படும். சில நேரங்களில் வீடு மாறுறது போன்ற விஷயங்கள்லையும் ஈடுபடுவீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் வெற்றியும் தரக்கூடிய தினம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். அவசரத்தில் சில விஷயங்களை மறந்து விடலாம், தவற விட்டு விடலாம். அதனால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் இது ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவும் வந்து சேரும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷங்கள் ஏற்படும். மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் மறையும். எதிர்பாராத தன வரவு வந்து சேரும். நல்ல மறக்க முடியாத இனிமையான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நல்ல தன லாபத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். மற்றபடி நன்மையான பலன்களே ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம். எந்த காரியத்தை தொட்டாலும் அது துலங்கும். அது போன்ற நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இல்லை சில புதிய வண்டி வாகனங்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் சேர்க்கையாகட்டும் நல்லபடியாக நிகழும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் அமையும். சில முக்கியமான துவக்கங்கள் இன்று ஏற்படலாம். அது விருட்சமாக அது வளரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டகரமான தினம். எதிர்பாராத திருப்பங்களும் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமைகிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி நல்ல தினமாகவும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய தினமாகவும் தான் அமையும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டக்கூடிய நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். பல காலமாக தள்ளி போயிருந்த சில நன்மைகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். மனசில் உள்ள நெருடல்கள் மறையும். சில புண்ணிய காரியங்களிலும் ஈடுபடலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான விசாக நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் சுபமான பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் உங்களுக்கு உயர்வை பெற்றுத்தரக்கூடிய மரியாதை தரக்கூடிய நல்ல தினம். பண வரவு எதிர்பாராத தன வரவை பெற்றுத்தரக்கூடிய தினமாகவும் உங்களுடைய நிலை உயரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாகவும் அமையிறது. அதனால் மனசில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிம்மதியும் தரக்கூடிய சிறப்பான தினமாக அமையிறது. அது உங்களால் உங்கள் குடும்பமும் சந்தோஷப்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுபிட்சங்கள் ஏற்படும். எதிர்பாராத நன்மைகளும் தன வரவும் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சகல விதமான நன்மைகளையும் சுபங்களையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையிறது. அடுத்து
மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல உள்ள கவலைகள் மறையும். தெய்வ வழிபாடு பரிபூர்ணமான நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். தெய்வ கடாட்சத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையிறது. சில புதிய தொடக்கங்களுக்கும் சில சுபமான காரியங்களில் ஈடுபடுவதற்கும் ரொம்ப அற்புதமான தினமாக இது அமையும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சில மன கிளேசங்கள் ஏற்பட்டாலும் நன்மையை பெறுவீர்கள், சுபங்களை பெறுவீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், சில நேரங்களில் பண விரயம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சுப விரயமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் தான் அமையும். உங்கள் மதிப்பு உயரும், உங்களுடைய திறமை பாராட்டப்படும், எதிரிகளும் பணிந்து போவார்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய தினமாக அமையிறது. சதய நட்சத்திரங்களுக்கும் பெருத்த நன்மைகளே ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்க நேரலாம். பணிவும் அடக்கமும் ரொம்ப முக்கியம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவிகள் ஏற்படும், தன வரவு ஏற்படும். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இல்லை விற்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அது செவ்வனே நடந்து உங்களுக்கு பெரிய அளவு நன்மையை பெற்றுத்தரும். மொத்தத்தில் ஒரு அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். கடுமையான உழைப்பு இருக்கலாம், ஆனால் அந்த உழைப்பை போல 2 மடங்கு ஊதியம் பெறுவதைப் போல நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு வெற்றிகள் ஏற்படும். மனசில் ஒரு நல்ல ஒரு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் உழைப்பை நல்கும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன.